யாழ் பல்கலைக்கழகத்தின் முதுநிலை விரிவுரையாளர் ஒருவரின் துன்பியல் முடிவு பற்றிய செய்திகள் இன்று சமூக ஊடகங்களெங்கும் பிரதான செய்தியாக பரவியுள்ளது. ஒரு பெண் புலமையாளர், 2 பிள்ளைகளின் தாயார் இவருக்கு நேர்ந்துள்ள இந்த அவலம் மிகவும் கொடுமையானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு, உத்தரவாதம் தொடர்பில் பல வினாக்களை இம்மரணம் எழுப்புகிறது. தனிப்பட்ட விவகாரம் என்றோ குடும்ப வன்முறை என்றோ மட்டும் இதனை அணுக முடியாது, ஒதுக்கி விடவும் முடியாது. சமூகத்தில் ஆழமாக பரவி வரும் போதை மற்றும் மதுபாவனை, இளையவர்களின் கட்டுப்பாடில்லா சுதந்திரம், பெற்றோரின் கையறு நிலை, தகவல் தொடர்பாடலின் அசாதாரண பரிமாணம், கொரோனாவின் பின்னரான நிகழ்நிலை கற்றல் என்னும் கற்றல் முறைமையால் மாணவர்களின் கைகளில் சிக்கி அவர்களை சிதைக்கும் கட்டுப்பாடில்லாத கைபேசி பாவனை என பல காரணங்களால் எமது இளம் பிள்ளைகளின் எதிர்காலம் சிதைந்து வருவதுடன் அவர்களின் குடும்பங்களும் பாதிக்கப்படுவதன் ஓர் சாட்சியாகவே இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டியுள்ளது. இன்று ஓர் உயிர் பிரிய அவரின் இரத்த உறவே காரணமாகி விட்டது பேரவலம். பெற்றவளையும் உடன் பிறந்தவளையும் காணவில்லை, தேடித்தாருங்கள் என போலீசாரின் உதவியை நாடிய மகனுக்கு யாழ்ப்பாண போலீசாரால் வழங்கப்பட்ட பதில் சடலம் ஒன்று உருக்குறைந்த நிலையில் இருக்கிறது. மனதை திடப்படுத்தி வாருங்கள், ஒரு முறை தனங்கிழப்பு அருகுவழி பகுதிக்கு என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார்கள். கொழும்பில் வேலை செய்த மகன் தனது தாயையும் தங்கையையும் காணவில்லை என தனது முறைப்பாட்டை பதிவு செய்ததுடன் இருவரையும் உறவினர்கள் நண்பர்களுடன் தேடத் தொடங்கினர். அவரின் தேடலில் ஒரு அங்கமாக போலீசாரின் அழைப்பை ஏற்று தனங்கிழப்பு அருகுவழிக்கு சென்ற பொழுது உருக்குலைந்த நிலையில் தாயின் சடலத்தை அடையாளம் காட்ட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை மகனுக்கு ஏற்பட்டது. தாயின் சடலத்தை பார்த்து கதறிய மகன் தன் 19 வயது தங்கையை தேடும் பொழுது போலீசாரால் அவருக்கு வழங்கப்பட்ட தகவல்கள்தான் இன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், தன் தாயை கொன்றது தன் தங்கையும் கணவனும் தான் என்பதை போலீசார் ஆதாரத்தோடு வெளியிட்டனர். வீட்டில் ஓடு பிரிக்கப்பட்டு பொருட்கள் சிதறப்பட்டிருக்கிறது, இதில் வேறேதோ மர்மம் இருக்கிறது என்ற கோணத்தில் பயணிக்கும் பொழுது போலீசார் வெளியிட்ட தகவல்கள் மேலும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இறந்த பெண் யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட விரிவுரையாளர் டாக்டர் தயாளினி. இவருக்கு 2 பிள்ளைகள். மூத்தவர் ஆண்மகன், இளையவர் மகள். மகளுக்கு வயது 19. இவர்கள் நீண்ட காலமாக கைதடியில் வசித்து வந்த ஒரு குடும்பம். பின்னாளில் கணக்கர் சந்தி பாசையூர் செல்லும் வீதியில் சொந்த வீட்டில் வசித்து வந்த ஒரு அழகிய குடும்பம். பெண் விரிவுரையாளரான திருமதி தயாளினி அராலி வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாக கொண்டவர். இவருடைய கணவர் தம்பிராசா திலீபன் தெல்லிப்பளையை சொந்த இடமாக கொண்டவர். கைதடி ஆயுர்வேத போதனா சித்த வைத்தியசாலையில் மருத்துவராகவும் விரிவுரையாளராகவும் பணியாற்றியவர். திருமதி தயாளினி யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ மாணவியாக இருக்கும் பொழுது காதல் திருமணம் செய்து கொண்டவர். பின்னாளில் இருவரும் விவாகரத்து பெற்றுக்கொண்டனர். இவர்கள் விவாகரத்து பெறும் பொழுது நீதிமன்ற அனுமதியுடன் கணவனின் ஒப்புதலுடனும் திலீபன் என்ற கணவனின் பெயரை தன் பெயரோடு இணைத்து கொள்ள அனுமதி பெற்றவர் டாக்டர் தயாளினி திலீபன். கடந்த 2 மாதங்களுக்கு முன் இவரது கணவர் இயற்கை மரணம் அடைந்து கொண்டார். இவ்வாறான நிலையில் இவரது மகள் வயது 19 தனது நண்பர் ஒருவரை தீவிரமாக காதலித்து வந்தார். தனது காதலை விரிவுரையாளரான தாயும் தமையனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவு திருமணம் செய்திருந்தார். மகளின் கணவனின் செயற்பாடுகளில் திருப்தி இல்லை, விரும்பத்தகாத முறையில் சமூகத்திற்குள் இருக்கிறார், அவரது நடமாட்டங்களில் மாறுதல்கள் இருப்பதாக உணர்ந்து தனது மகளை காப்பாற்றும் நோக்கில் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரான தாய் தயாளினியின் ஏற்பாட்டில் நீதிமன்றில் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தாயும் மகளும் பாண்டியன் தாழ்வில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். விரிவுரையாளரின் மகன் கொழும்பில் வேலை செய்து வருகிறார். தனது தாய்க்கும் தங்கைக்கும் மாறி மாறி பல தடவைகள் தொலைபேசி அழைப்பு எடுத்தும் தொலைபேசி அழைப்பை எவரும் எடுக்காத நிலையில் மகன் போலீசில் இருவரையும் காணவில்லை என முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டில் தன் தங்கையின் கணவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கமைய இந்த வழக்கு பதியப்பட்ட பின் விசாரணைகள் செய்வதற்காக
பண்டியன் தாழ்வில் உள்ள வீட்டிற்கு போலீசார் சென்ற பொழுது அங்கே கூரை ஓடுகள் அகற்றப்பட்டு கயிறு மூலமாக ஆட்கள் வெளியேறியதற்கான ஆதாரங்கள் இருந்துள்ளன. அதேபோல் அறுக்கப்பட்ட தலைமுடியும் இருந்துள்ளது. அதன் அடிப்படையில் சந்தேக நபர்கள் தம்மை தேடுவதற்கான எந்த ஆதாரமும் போலீசாரிடம் இல்லை என நினைத்து பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து தம் பயணத்தை மேற்கொண்டு திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விரிவுரையாளரின் வாகனத்துக்கு அவரது QR கோட்டை பயன்படுத்தி பெட்ரோலை நிரப்பியுள்ளனர். இதையடுத்து அந்த பெட்ரோல் நிரப்பு நிலையத்தை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் முற்றுகையிட்டு அங்குள்ள CCTV கேமராக்களை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுக்கும் பொழுது திருகோணமலை பகுதியில் வைத்து விரிவுரையாளரின் மகளும் மருமகனும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்த இருவரும் யாழ் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்படும் வரை நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் விரிவுரையாளர் எங்கே, அவருக்கு என்ன நடந்தது, ஏன் நீங்கள் திருகோணமலைக்கு வந்தீர்கள் என்ற எந்த ஒரு கேள்விக்கும் இருவரும் பதிலளிக்கவில்லை. தொடர்ந்து யாழ் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் கடுமையாக்கப்பட்ட பொழுது தனது தாயாரை தனது கணவர் கழுத்து நெரித்து கொலை செய்ததாக விரிவுரையாளரின் மகள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருந்தார். நீங்கள் அந்த கொலையை பார்த்தீர்களா என்ற பொழுது மகள் கொடுத்த வாக்குமூலம்தான், நான் அம்மாவின் முதுகில் ஏறி இருந்தேன், அம்மா நிமிர முடியவில்லை, என் கணவர் கழுத்தை நெரித்து கொண்டு விட்டார் என பதிலளித்தார். அவரின் தோடு சங்கிலி இரண்டும் திருகோணமலையில் உள்ள அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டுள்ளது என்றதையும் அவர் தனது பதிவில் சொல்லியிருந்தார். இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் வரை போலீசார் விரிவுரையாளரின் குடும்பத்தினர் நண்பர்கள் அனைவரும் விரிவுரையாளரின் மகளின் கணவர் தாயையும் மகளையும் கடத்தியுள்ளார், எங்கேயோ ஒளித்து வைத்திருந்து விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற முயல்கிறார் என்ற நிலையிலேயே இருந்தனர். வாக்குமூலத்துக்கு பின்பே மகளின் சம்மதத்துடன் இந்த கொலை அரங்கேறி இருப்பது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட பின் சடலத்தை தனங்கிழப்பு அருகுவழியில் உள்ள பற்றைக்குள் வீசிவிட்டதாகவும் இரவு வேளை வீசிய இடம் சரியாக தெரியவில்லை என்றும் இதனால் அடையாளம் காட்ட முடியாமல் இருப்பதாகவும் தமது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார்கள். இவர்களின் வாக்குமூலத்தின்படி தனங்கிழப்பு காட்டுப்பகுதி சோதனைக்குட்படுத்தப்பட்ட பொழுது புதருக்குள் சிதைந்த நிலையில் விரிவுரையாளரின் உடலம் மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா குறித்த பகுதிக்கு சென்று சடலத்தை ஆய்வு செய்ததுடன் சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கலாநிதி தயாளினி திலீபன் பற்றி யாழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் பார்க்கும் பொழுது 1999 ஆண்டு யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவமானி துறையில் சகல பாடங்களிலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிறப்பு சித்தி பெற்ற ஒருவர். 2025 முதுகலைமானி பட்டத்தையும் 2016 ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டமும் பெற்றுக்கொண்டவர். 2001 ஆண்டு உதவி விரிவுரையாளராக ஆரம்பித்து தற்பொழுது சிரேஷ்ட விரிவுரையாளர் தரம் 1 கடமையாற்றி வருகிறார். 4 நூல்கள், 55 மாநாட்டு ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டதுடன் ஒவ்வொரு மருத்துவ கண்காட்சியிலும் சிறுதானிய உணவு பழக்க வழக்கத்தை யாழ் மக்களுக்கு ஊட்டி வந்த ஒரு பெருந்தகை. தனது மகளை தகுதியானவரின் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மருமகனின் நிலையை உணர்ந்து எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை தனக்கே ஏமனாகும் என்று அந்த தாய் நினைத்திருந்தால் இன்று உயிரோடு இருந்திருப்பார். காதல் போதையாகி தாயை கொலை செய்து தாயின் உடலத்தை பற்றைக்குள் எறிந்துவிட்டு கடத்தல் என்ற நாடகத்துடன் தன் வாழ்க்கையை தொடர நினைத்தவரை சுழற்றி அடித்தது கர்மா. தன் தனி சம்பாத்தியத்தில் பிள்ளைகளை படிப்பித்து சமகாலத்தில் தானும் படித்து கல்வித்தரத்தில் மேம்பட்ட ஒரு விரிவுரையாளரை பாதகமாக கொலை செய்த இவர்களை சட்டம் கடுமையாக தண்டிக்க வேண்டும். இவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். பெற்றவர்களுக்காக நீதி கேட்கும் விரிவுரையாளரின் மகனை பாராட்ட வேண்டும். தாயை தேடிய நேரத்திலிருந்து ATM QR என்ற கோணங்களில் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். இன்று தாயை மாமியாரை கொலை செய்துவிட்டு விரும்பிய வாழ்க்கையை 19 மற்றும் 21 வயதில் தொலைத்துவிட்டு சிறை கூண்டில் கம்பிகளை எண்ண காத்திருக்கும் இவர்கள் இருவரையும் என்ன சொல்லி அழைப்பதென்றே தெரியவில்லை. விசாரணைகள் நடைபெறுகிறது. தீர்ப்புகள் வரும் வரை காத்திருப்போம்.